கிட்டத்தட்ட ஒரு 7500 யானைகள் வந்து காணாம போயிருக்கு அப்படிங்கிறதா இங்க உண்மை. நாங்க தொடர்ந்து யானைகளை பாதுகாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா யானைகள் இருந்தாதான் இந்த காடுகளை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். ஒரு நாளைக்கு யானை வந்து குறைஞ்சது 10ல இருந்து 15 கிலோமீட்டர் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நிறைய உணவு தேவைப்படும், நிறைய வந்து நடக்கும், நிறைய சாப்பிடும். அது சாப்பிடக்கூடிய எல்லாத்தையுமே அது வந்து ஜீரணம் பண்ணிடுமானா கிடையாது. யானை சாப்பிடக்கூடிய அந்த உணவுல நிறைய விதைகள் இருக்கும். அது முழுமையா ஜீரணிக்கப்படாம அது நடந்து போற எல்லா இடத்துலயும் வந்து அந்த விதையை போட்டுக்கிட்டே போகும். அப்ப காடுகள் மறுபடியும் மீட்டுருவாக்கம் வந்து பண்ணப்படும். அது இல்லாம யானைகள் இந்த கோடை காலங்கள்ல வந்து நிறைய குழி தோண்டும். அப்படி நிறைய குழி தோண்டும் போது அதுல தண்ணீர் சேரும், மற்ற உயிரினங்களுக்கு வந்து பயன்படும். இந்த மாதிரி காடுகளை உருவாக்கல யானைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஆனா நம்ம சமீபத்திய செய்திகள்லாம் எடுக்கிறப்ப யானை செத்து போச்சு, அங்க ஒரு யானை செத்து போச்சு நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா இது எல்லாத்தை விட அதிர்ச்சி அளிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 2017ல ஒரு சென்சஸ் எடுக்கிறப்ப இந்தியால மொத்த யானைகள் வந்து 30,000 இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 2025ல எடுக்கிறப்ப மொத்த யானைகள் நம்ம இந்தியால இருக்கிறது வெறும் 22,400 யானைகள் மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 7,500 யானைகள் வந்து காணாம போயிருக்கு அப்படிங்கிறதா இங்க உண்மை. இந்த யானைகள் இல்லாம போச்சுன்னா என்ன நடக்குன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் காடுகள் காணாமல் போயிடும். காடுகளை மீட்டுருவாக்கம் பண்றதுல யானைகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. நீங்க இந்த மறுசுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த உணவு சங்கிலி மறுசுழற்சி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க தூக்கிட்டீங்கனாலுமே அந்த என்டையர் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகும். அப்படிதான் இந்த யானைகள் மிகப்பெரிய ஒரு பங்காற்றுது காடுகளை உருவாக்குறதுல.